வணக்கம். ஸோ இன்னியோட மார்க்கெட்டில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி நேத்தியோட ஹை நேத்தியோட லோ பிரேக் பண்ணல. இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, நிஃப்டியில் நேற்று 270 பாயிண்ட் கிட்ட வாலட்டிலிட்டி இருந்தது. இன்னைக்கு அதில் பாதி தான், கிட்டத்தட்ட ஒரு 130 135 பாயிண்ட் தான் இன்னைக்கு வாலட்டைல் இருந்தது. ஒரு ஸ்மால் ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. இது என்ன இண்டிகேட் பண்ணுது? மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் ட்ரெண்டுக்கான ஒரு இண்டிகேஷனாகவே இன்னையோட மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி பக்கம் வரும்போதும் நேத்தியோட ஹை லோ உடைக்கல, ஸ்மால் ரேஞ்சு தான். பட் ஆனால் நிஃப்டியில் புல்லிஷ் கேண்டலாக க்ளோஸ் ஆகிருந்தது, பேங்க் நிஃப்டியில் ஒரு பேரிஷ் கேண்டலாக முடிஞ்சிருக்கு. நேத்தி பிஎஸ்யூ பேங்க்ஸு லீட் பண்ணியிருந்தது செக்டாரில். பட் ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக க்ளோஸ் ஆன 2 இண்டெக்ஸில் ஒரு இண்டெக்ஸ் பிஎஸ்யூ பேங்க். பட் பெரிய அளவுக்கு வீக்னஸ் இன்னைக்கு இல்லை அப்படின்னே சொல்லலாம். எஸ்பிஐயோட ரிசல்ட் இம்பேக்ட் தான் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் ப்ராஃபிட் புக்கிங் டர்ன் ஆகிருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு, என்னென்ன விஷயங்கள்லாம் கவனிக்கலாம், ஸ்டாக்ஸு செக்டார், நாளையோட ட்ரேடிங் செஷனில் என்னென்ன ஸ்டாக்ஸ் இல்லை செக்டார் வாட்ச் பண்ணலாம். சென்னை ட்ரேடிங் அகாடமி டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆகஸ்ட் 21 ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றின லைவ் வெபினார் ட்ரைனிங் செஷன் இருக்குது. இந்த ட்ரைனிங் நீங்கள் ஒரு ஃப்ரீ செஷன் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இன்னியோட மார்க்கெட்டில் ஒரு சில முக்கியமான ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு 2 செக்டார்லையும், அதாவது ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸும் சரி, செக்டார் இண்டெக்ஸும் சரி பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இதில் முக்கியமாக எல்லா இண்டெக்ஸுமே ஈவனாக அரௌண்ட் ஒரு 0.5% வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ப்ராட் மார்க்கெட்டில் மிட் கேப், ஸ்மால் கேப் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா. அதே மாதிரி செக்டார் பக்கம் வரும்போது ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் தான், பெரிய அளவுக்கு மைனஸ் போகலை, பட் ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் தான். எஃப்எம்சிஜியும் பிஎஸ்யூ பேங்க்ஸ்லையும் பையிங் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி நல்லா இன்க்ரீஸ் ஆன 3 இண்டெக்ஸ் ரொம்ப முக்கியமானது. ஒன்று நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸ், 2வது மெட்டல் இண்டெக்ஸ், 3வது ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர். இதில் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது நம்பர் 1ல் ஹெல்த் கேர் இண்டெக்ஸ் தான். இதுவும் ரிலேட்டட் டு ஃபார்மா செக்டார் தான். அப்போலோ ஹாஸ்பிட்டலோட ரிசல்ட் ஒரு ஒன் ஆஃப் த கீ ரீசன். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது ஒரு ரீசனாக பார்க்கலாம். ஃபார்மா இண்டெக்ஸ் நியர்லி 2% கிட்ட இன்க்ரீஸ் ஆனதுக்கு ஆல்கம் லேப் நேற்று ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. லாரஸ் லேப் ரிசல்ட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரகிளான இந்த ஸ்டாக் இப்போ மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஜைடஸ் லைஃபோட ரிசல்ட் நேற்று வந்திருந்தது. முக்கியமாக சிப்லா, டாக்டர் ரெட்டி, லூபின் ஹெவி வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் ஃபார்மாவில் மோர் தென் 2% இன்க்ரீஸ் ஆனது ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கலாம். 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா மெட்டல் இண்டெக்ஸ், ஹிண்டால்கோவோட ரிசல்ட் ரொம்ப ஒரு கீ ரீசனாக இருந்தது. எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் இல்லை அப்படின்றது தான் எல்லாருமே நினைச்சாங்க. பட் ஆனால் மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரி, புரோக்கரேஜோட அப்டேட் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 5% நிஃப்டி மெட்டல் இண்டெக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதில் முதல் இடத்துல ஹிண்டால்கோ க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்து லாய்ட்ஸ் மெட்டல், இந்த கம்பெனி ரிசல்ட் கிட்டத்தட்ட 5 to 6% இன்க்ரீஸ் ஆச்சு இன்ட்ராடேல. பட் க்ளோசிங்கில் 2% பாசிட்டிவ். என்எம்டிசியோட ரிசல்ட் இம்பாக்ட் கிட்டத்தட்ட ஓப்பனிங்கில் வீக்காக இருந்த இந்த ஸ்டாக் செகண்ட் ஹாஃபில் ரெக்கவர் ஆச்சு. அதுக்கு முக்கியமான ரீசன் என்எம்டிசியோட ஸ்டீல் ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக இருந்தது. இன்றைக்கி 2 ஸ்டாக் 20%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருந்தது. ஒன்று என்எம்டிசி ஸ்டீல் 20% ஃப்ரீஸ் ஆகிருந்தது. இன்னொரு ஸ்டாக் ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் 20% இன்றைக்கி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போது செயில், நால்கோ, இந்துஸ்தான் ஜிங்க் இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 1% இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது. ஸோ இதை தாண்டி மற்ற செக்டார் எந்த செக்டார்லையும் பெரிய அளவுக்கு பையிங் டர்ன் ஆகலை அப்படின்னு சொல்லலாம். நிஃப்டி 50ல் வரலாம். நிஃப்டி 50ல் 2 ஸ்டாக் 5%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒன்று ஆல்ரெடி நம்ம பார்த்த ஹிண்டால்கோ, அப்போலோ ஹாஸ்பிட்டல். இதை தாண்டி ஃபார்மா ஸ்டாக்ஸ் தான் இன்றைக்கி லீட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி 2 வீலர் ஸ்டாக் ஹீரோ மோட்டார் பாசிட்டிவாக மோர் தென் 2%, எட்டர்னல் மோர் தென் 2% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே போல் டிஃபென்ஸில் பிஇஎல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 4 வீலரில் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா மோர் தென் 2% நியர்லி இன்னைக்கு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும் 1%க்கு மேலே இறங்கியிருக்கு. டாப் லூசர் நிஃப்டிலன்னா இண்டஸ்இண்ட் பேங்க்.
ஸோ கம்பெனியோட இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற ஒரு நியூஸ் மும்பையில் கொடுத்துருந்தது. இண்டஸ்இண்ட் பேங்க்குக்கு ஒரு செட் பேக். அதே மாதிரி தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்த அதானி குரூப் ஸ்டாக்ஸில் இன்னைக்கு ஒரு ஸ்மால் ப்ராஃபிட் புக்கிங். அதானி என்டர்பிரைசஸ், அதானி போர்ட்ஸ் இன்னைக்கு நெகட்டிவாக டர்ன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் 50ல் 3 ஸ்டாக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு. முக்கியமாக ஹோட்டல் ஸ்டாக்ஸ். சாலட் ஹோட்டலோட ரிசல்ட்டு, இஐ ஹோட்டல் ரொம்ப ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் இன்னைக்கு. அதே போல் சாலட் ஹோட்டல்லையும் ஆவரேஜ் வால்யூமை தாண்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் 50ல் இந்தியன் ஹோட்டலோட ரிசல்ட் மோர் தென் 3%. சம்மர்தனம் மதர்சன் இன்னைக்கு 3% இன்னைக்கு ஓப்பனிங்லேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான வால்யூம் இன்னைக்கு ட்ரேட் ஆயிருக்கு. நேற்று ரிசல்ட் கொடுத்துருந்த ஜைடஸ் லைஃப் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக். அதே போல் ஹெச்ஏஎல் ரிசல்ட் வரும்போது பெரிய அளவுக்கு இது சஸ்டெயின் ஆகலை. பட் ஆனால் இன்னைக்கு ப்ரோக்கரேஜோட அப்டேட், மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரி இதெல்லாமே இன்னைக்கு நியர்லி 2 to 3% பாசிட்டிவாக டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்தது. டிவிஎஸ் மோட்டார் நெக்ஸ்ட் 50ல் ஒரு ஸ்ட்ராங் பவுன்ஸ் பேக். இப்போ ரீசெண்டாக டிமார்ட் வந்து தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆனால் இந்த ஸ்டாக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சு நடுவில். பட் இப்போ மறுபடியும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. எல்ஐசி இன்னைக்கு நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் அதிகமாக இறங்கியிருக்கிற ஒரு ஸ்டாக், 3% இன்னைக்கு இறங்கியிருக்கு. கவர்மெண்ட் ஸ்டேக் சேலுக்கான ஒரு நியூஸ் மீடியாவில் வந்தது. இன்னும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் வரல. பட் ஆனால் இந்த நியூஸோட இம்பாக்ட் 3% கிட்ட இறங்கியிருக்கு. பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் 3% ஃபால் ஆயிருக்கு. அதானி குரூப்ல அதானி பவர், அதானி அம்புஜா சிமெண்ட் இந்த 2 ஸ்டாக்கும் மோர் தென் 1% இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டியில் இன்னைக்கு ஒரு ஈவனாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. மொத்தம் 12 ஸ்டாக்ல 6 ஸ்டாக் பாசிட்டிவாகவும் 6 ஸ்டாக் நெகட்டிவாகவும். ஏஇ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், கோட்டக் பேங்க் இன்னைக்கு மோர் தென் 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இன்னைக்கு கேபிட்டல் மார்க்கெட் ஸ்டாக்ஸ் இன்னைக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக். பிஎஸ்சி, எம்சிஎக்ஸ், ஏஞ்சல் ஒன், முக்கியமாக ஜேஎம் ஃபினான்ஷியல் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான வால்யூமோட இன்னைக்கு கிட்டத்தட்ட 15% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆச்சு. இந்த கம்பெனியோட ரிசல்ட் ஒரு ஒன் ஆஃப் த கீ ட்ரிகராக பார்க்கலாம். இதை தாண்டி பேடிஎம் நியர்லி 3% இன்னைக்கு. ஆல்ரெடி அவங்க பேடிஎம் பேமெண்ட் பேங்க்ஸ்க்கான லைசன்ஸ் ஆர்பிஐலேருந்து ரிசீவ் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸ் இன்னைக்கு மீடியாவில் வந்தது. ஓப்பனிங்கில் ஒரு 4-5% பாசிட்டிவாக இருந்த இந்த ஸ்டாக் 2%க்கு மேலே பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. நைக்காவோட ரிசல்ட் 5% இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான வால்யூமோட ட்ரேட் ஆயிருக்கு. பாரத் ஃபோர்ஜ், வோல்டாஸ், என்எம்டிசி, லூபின், மேன்கைன் ஃபார்மா இதெல்லாமே மிட் கேப்பில் இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வால்யூமோட டர்ன் ஆன ஸ்டாக்ஸு. நெகட்டிவ் சைடில் 3 ஸ்டாக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று சுஸ்லான், நேற்று குவார்ட்டர்லி ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் ஷஃபில் ஆகிருக்கிறது, சிஎஃப்ஓ எக்ஸிட் ஆகிருக்கிறது, இதெல்லாமே நெகட்டிவ் இம்பாக்ட் கிட்டத்தட்ட 4% இன்னைக்கு இறங்கி இருந்தது. வாரி எனர்ஜி 5% இன்னைக்கு ஃபால் ஆகிருக்கு. எஸ்ஜேவிஎன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இன்க்ரீஸ் ஆச்சு நேற்று இந்த ஸ்டாக்கு, இன்னைக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங். அதே போல் ஆயில் இந்தியாவோட ரிசல்ட்டும் பெரிய அளவுக்கு கை கொடுக்கல, நியர்லி 4% கிட்ட இன்னைக்கு டவுனில் முடிஞ்சிருக்கு. பிடிஎல் இன்னைக்கு மிட் கேப்பில் முதல் இடத்துல மோர் தென் 6% இன்க்ரீஸ் ஆகிருந்தது. இப்போ ஸ்மால் கேப் பக்கம் வரலாம். ஹெச்பிஎல் இன்ஜின் ரிசல்ட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக், அதுக்கப்புறம் ஒரு நியூட்ரல், அகெயின் ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக். இன்னைக்கு ஸ்மால் கேப் 100 இண்டெக்ஸில் 8% இன்க்ரீஸ் ஆகி முதல் இடத்துல இருக்கிற ஸ்டாக் ஹெச்பிஎல் இன்ஜின். ரெண்டாவது இடத்துல ஜிஆர்எஸ்சி ஷிப்பிங் கம்பெனி, பாசிட்டிவ் சென்டிமெண்ட் தொடர்ந்து நேற்றிலிருந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அதே போல் கேபிட்டல் மார்க்கெட் ஸ்டாக்கான ஏஞ்சல் ஒன் நியர்லி 5%. கெய்ன்ஸ் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, கெய்ன்ஸ் 5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டிஎம்எல் மோர் தென் 4%. தேவயானி இன்டர்நேஷனல் இன்னைக்கு ரிசல்ட் வந்தது. ரிசல்ட்டோட இம்பாக்ட் இன்னைக்கு நியர்லி 4% இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது. ஹெல்த் கேர்லையும் பார்த்தீங்கன்னா ஆல்கம், அப்போலோ ஹாஸ்பிட்டல் இந்த ஸ்டாக்ஸ் தான் மோர் தென் 2% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரீசனாக இருந்தது. இதை தாண்டி மெட்டல் இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம இந்துஸ்தான் சிங்க், இந்துஸ்தான் காப்பர் இன்னைக்கு பாசிட்டிவாக டர்ன் ஆயிருக்கு. பாரத் ஃபோர்ஜ், மதர்சன் ஆட்டோ செக்டாரில் லீட் பண்ணியிருக்கு. ஸோ இன்னைக்கு நியூஸ் இம்பாக்டில் இருந்த ஸ்டாக்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓஎன்ஜிசியோட ரிசல்ட் இன்னைக்கு 1% பாசிட்டிவாக இருந்தது. ஆனால் இன்னொரு பக்கம் ஆயில் இந்தியாவோட ரிசல்ட் நெகட்டிவாக டர்ன் ஆச்சு. ஸோ ஒரு நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸில் பெரிய அளவுக்கு சர்வைவல் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ரிசல்ட் கொடுத்த கம்பெனினா லேண்ட்மார்க் கார்ஸ் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஒரு ஸ்ட்ராங்கான வால்யூம். என்எம்டிசி ஸ்டீல் 20% பாசிட்டிவ். சக்தி பம்ப் 5% நியர்லி இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தது. இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கக்கூடியது என்னென்னா, என்எஸ்டிஎல் ரீசெண்டாக ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்த இந்த ஸ்டாக் நேற்று ரிசல்ட் வந்தது. ரிசல்ட்டுக்கு அப்புறம் இன்னைக்கு 6% ஒரு ப்ராஃபிட் புக்கிங். மேபி இந்த ஸ்டாக் நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருக்கீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாகவே நீங்கள் மேனேஜ் பண்ணுங்கள். கர்நாடகா பேங்க் ரிசல்ட்டுக்கு அப்புறம் 1% ஃபால் ஆயிருக்கு. வாட்டெக் வபாக் இறங்கியிருக்கு.
ஜிண்டால் ஸ்டீல், இண்டால்கோட ரிசல்ட் ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் மெட்டலில் ரிஃப்ளெக்ட் ஆனாலும் ஜிண்டால் ஸ்டீலோட ரிசல்ட் இம்பாக்ட் 0.5% கிட்ட இன்னைக்கு இறங்கி இருந்தது. ஹோனசா கன்சூமர், எஃப்எம்சிஜி வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஸ்லைட் டவுன் சைடு இருந்தாலும் ஹோனசா கன்சூமர் 10%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆன இந்த ஸ்டாக் க்ளோசிங்கில் 5% பாசிட்டிவாக முடிஞ்சது. இதை தாண்டி பிஎம்எலோட கைடன்ஸ் வந்து ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் இன்னைக்கு கிட்டத்தட்ட 4% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. ஆண்டனி வேஸ்ட் ஹேண்ட்லிங் 5% ரிசல்ட்டுக்கு அப்புறம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதை தாண்டி ரொம்ப ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் அப்படின்னா டிரான்ஸ் ரயில் ஓப்பனிங்கில் 10% கிட்ட இன்க்ரீஸ் ஆன இந்த ஸ்டாக் செகண்ட் ஹாஃப்ல சர்வைவ் ஆகலை. ஆரியன் ப்ரோ 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மும்பை மெட்ரோலேருந்து கிட்டத்தட்ட 250 கோடி ரூபா ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருந்தது ஒரு பாசிட்டிவ். ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அவங்களோட ஆர்டர் புக் ப்ளஸ் Q1 ரிசல்ட்டோட இம்பாக்ட் ஒரு முக்கியமான ரீசன். அதே போல் 454 கோடி ரூபா ப்ராஃபிட் ஜேஎம் ஃபினான்ஷியல் கொடுத்துருந்தது ஒரு முக்கியமான ரீசன். செமிகண்டக்டர் ப்ரொடக்ஷனுக்கான ப்ரொடக்ஷன் டீட்டெயில்ஸ் மந்த் அண்ட் டேட்டா சிஜி பவர் கொடுத்துருந்தது. சிஜி பவர் இன்னைக்கு 2% கிட்ட பாசிட்டிவாக இருந்தது. Q1 ரிசல்ட் இன்னைக்கு காட்ரேஜ் குரூப்பில் காட்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக், நியர்லி 7% கிட்ட இன்னைக்கு இந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆதித்யா பிர்லா லைஃப் ஸ்டைலோட ரிசல்ட் ஒரு நியூட்ரல் க்ளோசிங். மேக்ஸ் ஹெல்த்கேரோட ரிசல்ட் ஓப்பனிங்கில் 2 to 3% இன்க்ரீஸ் ஆன மேக்ஸ் ஹெல்த்கேர் செகண்ட் ஹாஃப்ல சர்வைவ் ஆகலை. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இப்போ லைவ் மார்க்கெட்டில் வந்த ரிசல்ட்டு இன்செக்டிசைடுன்னு ஒரு கம்பெனி 11% இன்னைக்கு ரிசல்ட்டுக்கு அப்புறம் இறங்கியிருக்கு. சிஎஸ்பி பேங்க் மார்க்கெட் க்ளோசிங் ஹவர்ஸில் ரிசல்ட் கொடுத்தாங்க, 4% நியர்லி ஃபால் ஆயிருக்கு. கேஎஸ்சிஎல் காவேரி சீடு ரிசல்ட்டுக்கு அப்புறம் இன்னைக்கு 3% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் என்னென்ன ஸ்டாக்ஸ் இம்பாக்ட் இருந்தது அப்படின்றத பார்த்தோம். மேபி என்னோட டெலகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸ்டாக் அப்டேட்ஸ், மார்க்கெட் நியூஸ் இதை ரிசீவ் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் 21 ஆப்ஷன் ட்ரேடிங்கான வெபினார் ட்ரைனிங் செஷன், இது ஒரு ஃப்ரீ செஷன். நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.